ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து இந்த NH 66 கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து தமிழ்நாடு செக்ஷனில் வந்து எப்படி ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர் லொக்கேஷன் செங்கவலை அப்படின்னு சொல்கிற ஒரு லொக்கேஷன்லேருந்து தான் அந்த வீடியோஸ் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் NH 66 ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சர்டன் ஏரியா வரைக்கும் இந்த வீடியோ வந்து கவர் ஆகும். அண்டு என்னெல்லாம் டெவலப் ஆகிருக்கு இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து அந்த பார்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஃபில்லிங் ஒர்க்கும் ரிட்டைனிங் வால் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க்கை பார்க்கும்போது ஸோ கரண்ட்லி ஒர்க் வந்து ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீக் எண்டு, ஸோ மார்னிங் டைம் வேறு, அதனால தான் எல்லாமே ஷட் டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒர்க் ப்ராக்ரஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சைட்டை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது, லைக் ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு சைட் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங் ஏரியா. ஸோ நம்ம ஓல்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டைம் இதிலெல்லாம் ஒரு ஒர்க்குமே இல்லை. கீழே ஒரு ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, ரெண்டு சைட்லையும் அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கீழே வெளியே போய்ட்டு தான் ஸோ நிறைய ஃபில் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ கீழே வந்து ஃபில்லிங்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் ரீசெண்டாக வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட்டுக்குள்ளே இதே மாதிரி வியூவில் ஸோ எங்கெல்லாம் ஒர்க்கு எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது மண்ணை வந்து ஃபில் பண்ணுற வேலைங்கள்லாம் வந்து இந்த ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல க்ரீனரியாக இருக்குது, அதை கூட க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. லைக் அந்த புஷ்ஷஸை கூட க்ளீன் பண்ணலை. ஸோ க்ளீன் பண்ணணும் அதெல்லாமே. ஏன்னா சைட் எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். க்ளீன் லைக் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒர்க்கு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ மண்ணெல்லாம் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம். ஸோ எர்த் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. எங்கேருந்தோ லோடு வருதுன்னு நினைக்கிறேன், எங்கேருந்து எனக்கு தெரியல கிளியராகிட்டு. பட் வந்து எர்த் ஒர்க்கு, அதாவது மண் ஃபில்லிங் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் பக்கத்தில் இருந்து லைக் அரௌண்டு ஒரு 500 மீட்டருக்கு கிட்ட வந்தாலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் முடிஞ்ச ஏரியா தான். முன்னாடியே மேக்ஸிமம் நான் முன்னாடி பார்த்ததில் வந்து நிறைய கிராசிங், ஏதாவது சின்ன கிராஸ் ரோடு வருது அப்படின்னா நம்ம இந்த மெயின் ஹைவேவை ஏதாவது சின்ன கிராஸ் ரோடு கிராஸ் ஆகுதுன்னா அந்த லொக்கேஷனை வந்து விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த இதை கட் பண்ணோன்னா அந்த சின்ன கிராஸ் ரோடுக்கு வந்து ஆக்சஸ் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி அதெல்லாமே ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு லொக்கேஷன் தான் இது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க இதில். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடோ வர்ற ஏதாவது வெஹிக்கிள் அந்த கிராஸ் ரோட், சின்ன கிராஸ் ரோடில் இருக்க வெஹிக்கிள் வந்து அதுக்கு மேலே வந்து கிராஸ் ஆகிடும். சின்ன வில்லேஜ் ரோட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ரோடுக்கு வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இந்த பைபாஸ் பண்ணி இந்த ஹைவேவை. ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து நிறைய இடத்துல விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா கட்டிங் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணோன்னா வேறு ஸ்ட்ரக்சர், அதாவது சீக்கிரம் வந்து ஒர்க் பண்ணலைன்னா அந்த வில்லேஜ் ரோடோ இல்லைனா ஏதாவது ஸ்டேட் ரோடோ ஏதாவது கிராஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ அவங்களோட ஆக்சஸ் ரெண்டு சைடு போக முடியாது. அதனால் ஒர்க்கை எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஐ திங்க் வந்து ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து ஸ்பீடாக போகிறதுனால அதெல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடி லொக்கேஷனில் பார்த்த மாதிரி தான் ஓரளவுக்கு டாப் வரைக்கும் வந்துட்டாங்க. இனி ஸ்லாப் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அதில். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஸ்பீடு பத்தாது. பட் இந்த ஸ்பீடு பத்தாதுன்னா இப்போ இந்த டைம் பீரியடில் ரொம்ப டைம் பீரியட் லென்த்தாக இழுத்துருச்சு. பட் ஸ்டில் இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்குன்றதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதே மாதிரி இந்த ஒர்க்கு மெயினாட்டி நிறைய பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் தான் ஆக்சுவலி நம்ம டிஸ்ட்ரிக் இது ஒரு முக்கியமான ரோடாக இருக்கும் இது. பட் ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் யாருக்குமே இது மெயினாக அவேர் வராத காரணம் இது ஒரு க்ரீன்ஃபீல்டு ஹைவே மாதிரி இருக்கிறனால எந்த ஒரு நம்ம பழைய ஆக்சஸ் பண்ணுற ரோடு எதையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லாதனால இது பாட்டுக்கு தனியாக இருக்கிறனால யாருமே இதை மைண்டு பண்ணுறதில்ல. ஏதாவது எங்கேயாவது கிராஸ் பண்ணும்போது பார்ப்போம், ஓகே ஹைவே இப்படி ஓகே இவ்வளோ குழி நோட்டு வச்சுருக்காங்களா, இவ்வளோ இதுவான்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம். எங்கேயாவது நிறைய தண்ணி தேங்கியிருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம்ல, ஒரு வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ அதனால என்னாச்சுன்னா இந்த ரோடு வந்து பெரிய ஆக்டிவாக யாருமே இது பண்ணாதனால அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே ஒரு ஃப்ரண்ட் ப்ராக்ரஸ் இல்லாமல் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதே டைம் தான் கேரளாவோட சைட்லேயும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது கம்ப்ளீட் பண்ணியே 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60%
60% கிட்ட தான் கவர் ஆகிருக்கும். 60 to 70% தான் எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நாகர்கோவில் சைட்லேருந்து தான் ரொம்ப ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. நம்ம முன்னாடி அது 1 இயருக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த டைமு. இனி போய் பார்க்கணும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு கிராசிங்கில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஷட்டர் பிளேட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒர்க் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வழியில் நம்ம மேலே வழியாக போய் சர்வீஸ் ரோடில் தான் கனெக்டிவிட்டி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஏரியா, அதாவது இந்த பிரிட்ஜஸ் இது மாதிரி பண்ணுற ஏரியாவும் சாயில் எர்த்து ஃபில்லிங் ஏரியாவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயின் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான். எங்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன ரோடு வருதோ அங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லை ஓரளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபினிஷிங் தெரியும். அதுபோல் எங்கெல்லாம் ஃபில்லிங் இருக்கோ அதுவும் ப்ளஸ் ஏதாவது ஐ திங்க் நாகர்கோவில் சைடில் நம்ம போன தடவை பார்த்ததில் நிறைய இடத்துல வந்து குளம் அந்த மாதிரி சின்ன சின்ன பாண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, தண்ணி ஸ்டாக் ஆகிருக்க மாதிரி. ஸோ அந்த பாண்டெல்லாம் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில இடத்துல வந்து அதை வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு வயடக்ட்டு இல்லைன்னா ஒரு சின்ன பிரிட்ஜஸ்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. மைனர் பிரிட்ஜ், மேஜர் பிரிட்ஜ் மாதிரி. ஸோ அங்கெல்லாம் போய் பார்க்கணும். இங்கே நம்ம கீழே பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பிரிட்ஜ் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இனி என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேருந்து அதாவது இந்த ரோடு கிராஸ் ரோடெலாம் இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து வர்றவங்க அப்படி அது வழியாக கிராஸ் பண்ணி போயிடலாம் ஈஸியாகிட்டு மேலே அந்த பிரிட்ஜுக்கு மேலே போகிறதுக்காக தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு ஐ திங்க் 2015 ரன் ஆகிட்டுருக்கு. லைக் ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். 10 years ஆகிடுச்சு. ஸ்டில் நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நடுவில் வந்து கான்ட்ராக்டர் வந்து சேஞ்ச் ஆனாங்க. ஸோ எல்என்டியிலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து டிடிகேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் டைரக்டு கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ இகேகேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஃப்ரம் கேரளாவிலேருந்து எடுத்து அவங்க வந்து பேக் டு பேக் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக டைம் டு டைம் முடிக்கணும். ஏன்னா சின்ன ஒரு கம்பெனி ப்ராஜெக்டை டைம் டு டைம் முடித்தா மட்டும்தான் அவங்களோட ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்க முடியும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் தானே. ஸோ அவங்களோட க்ரெயின் எல்லாம் நிற்கிதுங்க சைடில். ஸோ ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. மிஷினரிஸோட மூமெண்ட்டு நம்ம வந்து காலையில் வந்தனால தெரியல. பட் ஸ்டில் எல்லாமே மிஷினரிஸ் எல்லாம் சைட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து சண்டே மார்னிங். ஸோ இந்த சர்வீஸ் ரோடு வழியாக மேலே போயிட்டுருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ்லாம் வருது பாருங்கள், இந்த சின்ன சின்ன ரோட்ஸ்லலாம். ஸோ அது அவங்களுக்குலாம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த பழைய ரோடை கட் பண்ணாமலே வச்சுருந்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சண்டே காலையிலேயே ஒர்க் நடக்குதுங்க. கொஞ்சம் பேரை பார்த்தேன். கொஞ்சம் மேன் பவர்ஸ் இருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஷட்டரிங், சம் ஸ்டீல் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஒர்க் ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஒர்க் வந்து நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சண்டே அன்றைக்கி காலையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா ஹோல் வீக் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸோ சண்டே மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னும் போது குட் தான். ஏன்னா அவங்க அப்போது ஒர்க்கில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் தான் அதுக்கு. பார்ப்போம். இங்கெல்லாம் சர்வீஸ் ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சர்வீஸ் ரோடு இன்னும் ஹைட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஹைட் ஆகும். ஏன்னா ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ட்ரெயினோட அவுட்லெட் மவுத் மேலே இருக்குது. ஸோ ட்ரெயினே மேலே தான் இருக்குது. அது வரைக்கும் ஃபில்லிங் ஆகணும். ஆனால் ஏன் இங்கே வந்து இந்த மெட்டல் போட்டிருக்காங்கன்னு தெரில. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஹைட்டு வரணும் ட்ரெயின். அப்போ தான் வாட்டர் வந்து அவுட்லெட் ஆகிறதுக்கு உள்ள ஃபெசிலிட்டி இருக்கும். இவ்வளோ டவுனாக இருக்காது. இதுலேயும் ஃபில் பண்ணி சர்வீஸ் ரோடு மேலே ஹைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது. சின்ன ஒர்க்குங்களாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து பிக் பண்ணி கரெக்டாக முடிக்கணும். அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் எண்டு பண்ணுறதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஒரு பில்லிங் பண்ணுறதுலையும் இல்லை ஒர்க் பண்ணுறதுலையும் நிறைய ஓப்பன் ஒர்க் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். எல்லா இடத்துலையுமே ஒர்க்கு நிறைய ஓப்பன் ஒர்க் இருக்கும். எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எர்த் ஒர்க்காக, ஃபில்லிங்காக, ஸ்ட்ரக்சராக என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் எண்டு டைம் பாருங்கள், 2 வண்டி நிற்கிது இங்கேயும், கிரேடரும் ரோலரும். ஸோ எர்த் ஒர்க் நடக்கிறனால இங்கே வச்சுருக்காங்க.
ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தது எந்த ஒரு ஒர்க் வேணாலும் ஓப்பனிங் லைக் ஸ்டார்டிங் டைமில் பண்ணலாம், பட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதுவும் ஒரு கம்பெனி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போன ஒரு ப்ராஜெக்டை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு குட் ரிமார்க்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக டைமுக்குள்ளே முடிக்கணும். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா தேர்ட் பார்ட்டியாக செய்கிறனால கண்டிப்பாக லைக் ஃபஸ்ட்டு எடுத்த கான்ட்ராக்டர் வந்து அவங்களோட ப்ராஃபிட் எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிராசிங்காக ஒரு பெரிய பிரிட்ஜு பண்ணிகிட்ருக்காங்க, வெஹிக்குலர் ஓவர் பாஸு. ஸோ இந்த மாதிரி இடம் தான் முன்னாடி வந்து நமக்கு வந்து ஸ்டக்காக இருந்துச்சு. ஸோ இதை வந்து லைக் கிராஸ் பண்ணி போக முடியாது, நம்ம வந்து மேலே சர்வீஸ் ரோடு வழியாக போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த இடத்துல இருந்ததெல்லாம் கட் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இந்த இப்போ இருக்க லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து சைட்டை ஃபுல்லும் கிளியர் பண்ணி இந்த புஷ்ஷஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரோடு மார்க்கிங்ஸு, ரோடு சைன் இன்ஸ்டாலேஷன்ஸு, லைட்னிங்ஸு இதெல்லாம் எதாவது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன எண்டு ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்கனாலே ஒரு ஃபினிஷிங் தெரிஞ்சிடும். ஏன்னா 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இந்த மாதிரி டாப் லேயரு இந்த காங்க்ரீட்டு இதெல்லாம் இருக்குல்ல, ரோடு எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் பீரியடு கிட்ட வந்திருக்கும் இப்போது. ஸோ ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலேருந்து 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம். ஸோ அதெல்லாம் கூட அவங்க ஏதாவது ரிப்பேரிங் ஒர்க் இருந்தால் அதையும் பார்க்க வேண்டியது இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தால் அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் பார்ப்போம், எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து நிஜமாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு தர்ற மாதிரி உள்ள ரோடாக தான் இருக்கும் இது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் லைக் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் வியூவில் ரோடுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ரோடும், ஏன்னா டூரிஸ்ட்டு நமக்கு வந்து கன்னியாகுமரி அண்டு ட்ரிவாண்ட்ரம் இதே ஹைவே ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்க 1 டே லைக் 1 or 2 days கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டூரிஸ்ட்டு பிளேசஸ் இருக்குது. இந்த ஹைவேக்கே அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. ஸோ மெயின் கம்ப்ளீட் பண்ணோம் ஸ்பீடாட்டு. கம்ப்ளீட் பண்ணி ரோடு ஓப்பன் பண்ணால் தான் அதோடய பியூட்டியை பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த விலாகும் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்காங்க சண்டே மார்னிங்னால, சூப்பராக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு வெஹிக்கிளும் வராது. ஸோ இங்கேயும் ஏதோ கொஞ்சம் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்குது, க்ரெயினு, வாட்டர் டேங்கரு, டிஜி எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே தான் ஒர்க் இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜராக எங்கெல்லாம் விட்டுருந்தாங்களோ ஃபில்லிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் விட்டுருந்தாங்களோ அது எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. எதையுமே அவங்க வந்து லைக் அந்த இடத்துல பெண்டிங் இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ அது விட்டு போன மாதிரி இல்லை, எல்லாமே ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்லிங்லாம் பண்ணி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளேயே. முன்னாடி வந்து நம்ம நிறைய இது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு வழியாக தான் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் ரோடில் ஏறணும், சர்வீஸ் ரோடு வழியாக இறங்கணும், அப்படிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மெயின்லி ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணி வந்தோம், அந்த இடத்துல போக முடியாதனால. மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து மெயின் கேரேஜ் வேலேயே நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு சைட்டு ஓப்பன் பண்ணாங்கனாலே ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ரோட்டில் அதாவது ஒரு வழி தான் ரெடி பண்ணுவாங்க உள்ளே வந்து ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதங்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருந்து நம்ம அதங்கோடு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வரைக்கும் வந்துட்டோம், ஒரு வில்லேஜ் வரைக்கும். ஸோ அவங்க அந்த வில்லேஜ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடிஞ்ச பிறகு இதுக்கு அடி வழியாக தான் அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹைவே வந்து இந்த வழியாக தான் பைபாஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு மேப் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து தாமிரபரணி ரிவர் வரைக்கும் நம்ம வந்து அது மேப்பில் காட்டியிருந்தோம். ஸோ கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்துவிட்டோம் நம்ம. இங்கே வந்து ஒரு தாமிரபரணி ரிவர் கிராசிங் வரைக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது லொக்கேஷன்ஸு. காலையில் நிஜமாக நல்லாயிருக்கு, பொல்யூஷன்ஸில் எதுவும் இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ரோடு முடிஞ்சிச்சுன்னா வண்டி சும்மா பறக்கும் இந்த ரோட்டில். ஏன்னா அவ்வளோ சேவிங்ஸ் ஆகும். டூரிஸ்ட் வெஹிக்கிள் இப்போ போயிட்டுருக்க ட்ராவல்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு எல்லாமே இந்த ரோடை வந்து மெயினாக ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்டு நமக்கும் லைக் ட்ராவலிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது எல்லா க்ரீன்ஃபீல்ட்னால எல்லா சின்ன சின்ன வில்லேஜ்லேயும் கட்டாகி போயிட்டுருக்கு. ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம். அதாவது இந்த கேரளா தமிழ்நாடு பார்டர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரோடை வந்து பக்கத்துலேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வேணாலும் வந்து ரோடில் கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம வந்து பைபாஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ரோடு.
ஸோ சீக்கிரம் முடிச்சு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா போதும். இது ஒரு பிரிட்ஜு, நம்ம அந்த தாமிரபரணி ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேஜர் பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா யூட்டர்ன் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வேறையும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணலை இந்த வீடியோ. ஸோ பட் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் வந்து இதிலேருந்து நம்ம அடுத்தடுத்த ஏரியாஸ் வந்து கண்டிப்பாக கவரேஜ் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஒர்க் உங்களுக்கு தெரியும், நாகர்கோவில் சைடில் வந்து நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்குது. அங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு ஸ்பீடாக